வள்ளுவம் தொலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்முடைய இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் முத்தியவர் சார். வணக்கம் சார். நாளைக்கு வள்ளூர் கோட்டத்தில் நீங்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஜெகன்மூர்த்தி அவர்களும் சேர்ந்து ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி ஒரு தொடர் முழக்க போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. எதற்காக ஜி.கே. வாசன் போன்ற பல தலைவர்கள் இதுல இரு துருவமா இருக்கக்கூடிய சமூகங்கள் ஒன்றிணைஞ்சு இந்த போராட்டம் நடத்துவதற்கான காரணம் என்ன? பின்னாடி அரசியல் இருக்கா, இல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் தானா? ஏன் வன்னியரும் பறையரும் சேர்ந்துடவே கூடாதா? திராவிடர்களுக்கு இந்த கவலை இருக்கும், சேர்ந்துடக்கூடாதுன்னு. அதாவது தான் எங்கள் அண்ணன் திருமாவளவன் கூட சொல்கிறாரு, திமுகவில் பாமக வந்தால் விசிகா இருக்காது. சரி, ஏன் ஒரு தெலுங்க மற்றவன் போனவன் வந்தவன் கூடலாம் கூட்டணியில் ஒன்றா நிற்பீங்க. உங்கள் கட்சியில் பல தெலுங்கர்கள் அமைப்புகள்லாம் கூட இருக்கும், அவங்க கூடலாம் கூட்டணியில் ஒன்றா நிற்பீங்க. ஒரு தமிழை வந்தால் இன்னொரு தமிழை நிற்க மாட்டேன்னு சொல்கிறது வெக்கமா இல்லை? அப்போ இதில் யாரோ ஒருத்தர் தமிழன் இல்லை, அப்படி எடுத்துக்கலாமா? இதை ஏற்கனவே எங்கள் அண்ணன் திருமாவளவனே எல்லாம் திம்மவாள் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் நிறைய பேர்கிட்ட எப்போ அப்போல்லாம் இல்லைப்பா அப்போல்லாம் சொல்லி நானும் பார்த்துன்னு வரேன். பட் இதையெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்குற பொழுது இப்போ அண்மையில் நம்ம பத்திரிகையாளர் மணி அவர்கள் கூட ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு, பார்த்தோம். அந்த இன்டர்வியூ ஒரு தெலுங்கரால் மட்டும்தான் அப்படி பேச முடியும். ஒரு தமிழனால் கனவிலும் நீ 100 கோடி கொடுத்தா கூட ஒரு தமிழை அப்படி பேசவே மாட்டான். அப்படி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. தமிழ் தேசம் பற்றி பேசுவதற்கு சீமானுக்கு அருகதை இல்லை. சமதேசியம்னா என்னென்னவோ உருட்டுறாரு. எப்படி திராவிடம்னா அதுக்கு முன்னாடி உருட்டினாரோ அதே போல் திராவிடம்னா ஒரு மொழி இல்லை, இனம் இல்லை, ரேஸ் இல்லை, அது இல்லை, இதில் மண் இல்லை, மயிர் இல்லை, அது இதுன்னு சொல்லிட்டு கடைசியில் திராவிடத்தை நம்ம காப்பாற்றணும், திராவிடம்னா அது, திராவிடம்னா இது, பெருசு சிறுசு நடுவில் அப்படிலாம் சொல்கிறாருல்ல. அப்படி அந்த இன்டர்வியூ இருந்தது. அவர்கள் தமிழர்கள் ஒன்றிணையக்கூடாது அப்படின்னு பார்ப்பாங்க. நான் ஆரம்பத்திலிருந்து தமிழ்ச்சாதிகள், அதாவது ஒன்றும் இல்லைங்க, இப்படி தான் வடக்கே வன்னியரும் பறையரும், தெற்கே தேவேந்தரும் தேவரும் சேர்ந்தால் தமிழ்நாட்டு அரசியலே மாறிடும் அப்படின்னு இங்கே ஒரு பிரசித்தி பெற்ற வாசகம் இருக்குது. அதற்கேற்ற போல் இன்றைக்கு ஒரு நல் முயற்சியாக ஒரு பறையர் பேரவை தலைவர் மூர்த்தியும் ஒரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எல்லாரும் ஒரே இடத்துல உட்கார்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுன்றோம். என்ன சாதிவாரி கணக்கெடுப்புனா, ஏம்பா நாங்கள் பெரும்பான்மை சாதியாக இருக்கிறோம், எங்களை எண்ணி தான் பாரு நாங்கள் எவ்வளோ தான் இருக்கிறோம் அப்படின்னு சிம்பிளாக எங்களுக்கு ஒரு எண்ணம் தோணுது. அதன் அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்கிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பை பல மாநிலங்கள், பீகார், கர்நாடகா, ஒரிசா, ஆந்திரா, தெலுங்கானா, ராஜஸ்தான், சத்தீஸ்கர், இந்த மாதிரி மாநிலங்களில் ஒரு முன்னெடுப்பு எடுத்துட்டாங்க. ஏன் தமிழ்நாட்டு அது சாத்தியம் இல்லை? நமக்கு பக்கத்தில் இருக்க கர்நாடகாவில் சாத்தியமானது 1968 கேரளாவில் சாத்தியமானது. ஏன் இங்கே சாத்தியமாகலை? நாம் இவங்க என்ன சொல்கிறாங்க, சட்டமன்றத்தில் சொல்கிறாரு, பீகாரில் எடுத்த கணக்கெடுப்பு தவறுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஒரு பொய் சொல்கிறார். நீதிமன்றம் சொல்லி பாட்னா நீதிமன்றம் சொல்லிச்சு இல்லை, பீகாரில் அவர்கள் இடஒதுக்கீட்டுக்குள்ளே சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, அதுதான் தவறுன்னு நீதிமன்றம் சொல்லிச்சே தவிர கணக்கெடுப்பு எடுத்தது தவறுன்னு சொல்லலை. அப்போது இன்றைக்கு வன்னியர்களுக்கான அந்த 10.5% இடஒதுக்கீடு ஏன் செட்பேக் ஆச்சு? கணக்கு இல்லாமல் பண்ணக்கூடாது. நீங்கள் எதை வச்சே இந்த 10.5 எதை வச்சு நீங்கள் டிட்டர்மைன் பண்ணீங்க? ஒன்று இதுக்கு அதிகமாக இருக்கலாம், இதற்கு குறைவாகவும் இருக்கலாம். அப்போ எதை வச்சு இதை பண்ணீங்க அப்படின்ற கொஸ்டின் தான் எழுந்தது. அதற்கு முன்னாடி அருந்ததிற்கு ஒரு உள் இடஒதுக்கீடு கொடுத்தாரு. அதில் கருணாநிதி ரொம்ப கிளவராக 18லேருந்து ஒரு 5 பிரித்து அவங்க அவங்களுக்கு ஒரு ஜனார்தன் கமிட்டியை போட்டு 2.8% அவர்கள் இருப்பதாக ஒரு கணக்கை சொல்லி கடந்த பல மாநிலங்களில் அந்த இடஒதுக்கீடு எப்படி கேன்சல் ஆகி நீதிமன்ற தீர்ப்புகள் வந்ததோ அந்த தீர்ப்புகளை எல்லாம் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதிக்கிட்ட கொடுத்து இதையெல்லாம் ஓவர்லுக் பண்ணி நம்ம வர்ற அளவுக்கு ஒரு சட்டத்தை போடணும்னு ஒரு உணர்வோட, அந்த உணர்வு எல்லாருக்கும் தெரியும், ஒரு உணர்வோடு கொடுத்ததாக சொன்னாங்க. அது அந்த 3 கொடுத்தது கூட பிரச்சனை இல்லை. 15ல் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு முன்னாடியாக கொடுத்துட்டு எல்லாமே அவங்களுக்கு போகிற மாதிரி பண்ணார். அப்போ கூட நாம் அதை ஏன் எதிர்த்தோம்னா, அந்த ப்ரிஃபரன்ஸ்னு கொடுத்தல அதை எதிர்த்தோம். நீ தனியாக 3 இல்லை 6, 7 கூட கொடு, உங்கள் இஷ்டத்துக்கு நீ கொடு, நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் எங்களுக்குள் இருந்ததை நீங்கள் எப்படி கொடுக்கலாம்
அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்தது. இன்றைக்கு எல்லா ஊர்களிலும் எல்லா மாநிலங்களிலும் வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் இருக்கிற ஒரு பெரும்பான்மை சாதி கேட்குதுங்க. ஏங்க வன்னியர்லேருந்து மருத்துவர் ஐயாவும் கேட்குறாரு, அன்புமணி கேட்குறாருன்னு வச்சுங்களேன். இப்போ பறையர்லேருந்து நான் கேட்குறேன், வேற எவன் கேட்கணும்? அதே மாதிரி தமிழ் சாதிகள் பலது கேட்குது. ஏன் எடுத்துகிட்டு போயேன்? ஏன் உனக்கு என்ன அதில் சிக்கல்? சரில ஏற்கனவே இப்போ சாதிய சம்பவங்கள் சாதிய ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இந்த நேரத்தில் இது கொம்பு சீவி விடாம இருக்கு. இந்த லூசு பயல்களுக்கு முதல்ல ஒன்று சொல்லணுங்க. சாதிவாரி கணக்கெடுப்புனா இந்த நாய் இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறானுவோ, ஒரு தெருவுக்கு வந்துட்டு எப்பா நீ என்ன சாதி, நீ என்ன சாதி, நீ என்ன சாதி, என்ன சாதி, வன்னியர்கள் 10 பேர் இருக்கிறாங்க, பறையர் 10 பேர் இருக்கிறாங்க, போனார் 2 பேர் இருக்கிறாங்க, அப்புறம் வந்து நாடார் 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு தலையேன்றதுன்னு இவனுங்க நினைக்கிறாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு ஒன்று இருக்குது. அது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் மக்களை கணக்கெடுப்பான். அதில் வந்து எஸ்சி இருக்கும்ல, இப்போ நாங்கள் இருக்கிறோம்ல, எங்களோட ஸ்டேட்டஸ் எடுப்பான். சோசியல் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை எடுப்பான். என் வீட்டில் டிவி இருக்கா, ஃப்ரிட்ஜ் இருக்குதா, பைக் வச்சுருக்கேனா, கார் வச்சுருக்கேனா, எத்தனை பேர் படிச்சிருக்கோம், எத்தனை பேர் சம்பாரிச்சிருக்கோம், எவ்வளவு வருமானம் எவ்வளோ, அப்படிலாம் சாதாரண மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எங்களுக்கு எடுக்கப்படும். இப்போ சாதிவாரி கணக்கெடுப்புன்னா எப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எஸ்சி மக்களுக்கான அந்த வாழ்வாதாரங்கள் அதை ஸ்டேட்டஸ் எடுக்கிறீங்கள, அதே மாதிரி எல்லா சாதிக்காரனுக்கும் எடுக்கணும். அதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு. சாதியை என்றதில்லை, சாதியை என்னும் அதே சமயத்தில் எஸ்சி மக்களுக்கான தரவுகள் அரசாங்கத்திடம் இருக்கு இல்லையா, அதே போல் எல்லா சமூக மக்களுக்கான தரவை எடுங்க. இது வந்து முன்னாடி வந்து நீதிமன்றங்களுக்கு எதிராக இருந்தது. இப்போ நீதிமன்றங்கள் ஒரு பார்வை என்ன வந்துச்சுன்னா, நீங்கள் வந்து 1931 சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. அந்த கணக்கெடுப்பை வச்சே இன்னமும் இடஒதுக்கீட்டை நீங்கள் தள்ளுகிறீங்க. அப்போ ஒரு சமூகத்துக்கான இடஒதுக்கீடு அந்த சமூகத்தில் இருக்கிற கடைசி மனிதனுக்கு போச்சா இல்லையா, அவன் அனுபவிச்சானா இல்லையா, அவனுக்கு பத்திச்சா இல்லை எக்ஸஸாக இருக்கா, இதில் ஏதாவது மாற்றங்கள் செய்யணுமா, இதை புதுப்பிக்கணுமா அப்படின்னு நான் எதை வச்சு தெரிஞ்சுப்பேன். அப்போ இந்த மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தான் இதை வச்சு எடுத்துப்போம். 10 வருடத்திற்கு ஒரு முறை ஏன் எடுக்கப்படுது அப்படின்னா, போன தடவை எடுக்கப்பட்ட போது இப்போ இண்டிவிஜுவலாகவே சொல்கிறேன், பறையர் சமூகத்தில் இப்போ இவ்வளவு பேர் வேலை செஞ்சான் போனால் வந்தான் இருக்குதுன்னு வச்சுங்க. அடுத்த 10 ஆண்டு கழிச்சு என்னோடய நிலை உயர்ந்ததா இல்லையா, நான் கீழே வந்துட்டேன்னா மேலே இருக்கிறேன்னா, இல்லை எந்தில் வந்து போன தடவை இதை அனுபவிக்காதவன் இது கிட்ட போகாதவன், இல்லை அவன்கிட்ட இது போகாமல் இருந்ததுன்னா அது வந்து இந்த தடவை போயிருக்கான், அந்த 10 வருஷத்தில் போயிருக்கான். அதாவது கொடுக்கப்பட்ட உணவு செரிச்சுதா, அதால் பையன் நல்லா புஷ்டி ஆனானா இல்லை ஆகாமல் பேதி ஆச்சா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. உடலுக்கு ஒத்துக்கிச்சா ஒத்துக்கலையா, வளர்ந்தானா வளரலையா, அப்படியே தான் இருக்கிறானா அப்படிங்கிறது தாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு. இதை ஒரு பயலுக்கு இந்த கர்மத்தை தெரியாமல் சாதிவாரி கணக்கெடுப்படுத்தா ஏற்கனவே சாதி இங்கே அப்படிக்குது இப்படிக்குது, வெந்துக்குது, வேகாமல் இருக்குது, குத்துது, குடையுது, இந்த குடைச்சல் அதிகமாகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரபகண்டாவை பண்ணுறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்புல பாஜகவை குறி வைக்காம திட்டமிட்டு திமுகவை இந்த கட்சிகளும் அமைப்புகளும் குறி வைக்கிறாங்க. அது ஏன்? ஏன்னா நீங்கள் சொல்கிறதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசும் எடுக்கலாம். ஆனால் நான் ஏற்கனவே லிஸ்ட் போட்டல ஒரு 5-6 மாநிலங்கள் அவன்லாம் எடுத்துட்டான்ல, நீ ஏன் எடுக்க மாட்டேற, நீ ஏன் மத்திய அரசு எடுக்கணும்ன்ற? அவெல்லாம் வந்து மத்திய அரசு கூட தொங்குறான், கெஞ்சறான், பிச்சை எடுக்கிறான், படுக்கிறான், புரண்டு படுக்கிறான், நிமிந்து படுக்கிறான்னு சொல்கிறீங்கல்ல, நாங்கள் மாநில சுயாட்சின்னு சொல்கிறீங்கல்ல, ஊரில் நான் இருக்கிறேன்பா, என்ன கணக்கெடும்பா, என்னப்பா பிரச்சனை உனக்கு? நான் ஊரில் இருக்கேன்ல, நான் வாழ்ந்தேனா செத்தனா, 10 வருஷம் நான் என்ன இருந்தேன், இல்லை இன்றைக்கி எடுத்து வச்சுட்டு அடுத்த 10 வருஷத்துக்கு நான் இப்படியே தான் இருக்கிறேன்னா, என் மண்ணில் சோறு விழுந்ததா, என் வாயில் சோறு விழுந்ததா, மண் விழுந்ததா அப்படின்னு என்னை பாரு அப்படின்னு இங்கே இருக்கிற பெரும் சமூக மக்கள் இல்லை பெரும் சாதிகள் பெரும் குடிகள் கேட்குறோம். நான் சொல்கிறேன், நான் வந்து என்னை வந்து 18%ன்றான். ஆனால் 1979 நான் வந்து 22.5% அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லிச்சு. நான் இப்போ 18 இருக்கிறேன்னா 22 இருக்கிறேன்னா இல்லை 23 இருக்கிறலாம் இல்லை 15 நான் சுருங்கிட்டேனா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். சார் அது அவங்க சொல்றாங்க, இது வந்து சென்சஸ் வேற சர்வே வேற. தமிழ்நாடு அரசால் அதாவது ஒரு மாநில அரசால் வந்து சர்வே மட்டும் தான் எடுக்க முடியும், சர்வேவால எந்த பயனுமே இல்லை. சென்சஸ் மத்திய அரசு தான் எடுக்க முடியும். சென்சஸ் எடுக்க சொல்லி இவங்கள யாராவது ஒருத்தர் சரி சரி நான் என்ன சொல்றேன், இந்த 7 மாநிலங்கள் எப்படி எடுத்தது? சர்வே தான் எடுத்தாங்கன்ற. சர்வே தான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தான். அதை உங்களுக்கு பேர் நீங்க சர்வேன்னு சொல்லிங்க.
இப்போ பீகாரில் வந்து அவங்க தெளிவாக சொன்னாங்க, இத்தனை பிசிவிலாம் எம்பிசிவிலாம் எஸ்சிக்கிறான் அப்படின்னு ஒரு கணக்கு சொன்னாங்கல்ல. கரெக்டாக 99.9% கணக்கிட்டு சொன்னாங்க. எப்படி அது சாத்தியமாச்சு? என்ன கதை விடுறீங்க? அதால சார் இவங்களுக்கு பாருங்க, நான் பெரும்பான்மை சாதியாக இருக்கிறேன்ல, ஏன்பா எங்கள் பறையர்லாம் என்னங்கப்பா, எஸ்சிலாம் என்னங்கப்பா, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பார்த்துருவோம்பா அப்படின்னு நான் சொல்கிறேன். வன்னியில் எங்களை எண்ணியே நீ ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீ என்ன மறுக்கிறன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அப்போ அவன்லாம் 20ங்கிறான் 22ங்கிறான், நம்ம என்னடா காட்டுவோம்? அப்படி காட்டுகிற போது பெரும்பான்மையாக எண்ணிக்கை பெரும்பான்மையான மக்கள் ஆள்வதும் எண்ணிக்கை சிறுபான்மை, நான் எண்ணிக்கையில் சொல்கிறேன், எண்ணிக்கையில் சிறுபான்மை மக்கள் அங்கே பாதுகாக்கப்படுவதும் தான் உலக நியதி. ஆனால் அந்த நியதிக்கு புறம்பா இங்கே உலகம் ரிவர்ஸில் சுற்றுற மாதிரி இங்கே ஒரு ரிவர்ஸில் ஒன்று இருக்குது. அது வெளியே வந்துடும். அப்புறம் இப்போ நான் 18% இருக்கேன் உங்கள் கணக்குப்படி. 18%த்தில் என்னோட அமைச்சரவையின் பங்கு எவ்வளோ அப்படின்னு நான் கேட்பேன். தேவையில்லாம அவன் 4%ங்கிறான் இருந்தாலும் அவனுக்கு எதையா 10 பேர் கொடுத்த அமைச்சர் அப்படின்ற கேள்வி எழுமா எழாதா? 4%க்கு 9 10 கொடுக்குற, 18%க்கு 1 தான் கொடுக்குற, 2 தான் கொடுக்குற, இல்லை 3 தான் கொடுக்குற அப்படின்னும் போது இங்கே சிக்கல் எழும்பும்ல. அந்த சிக்கல் எழும்பக்கூடாது அப்படின்னு நம்ம தலைவர் பார்க்குறாரு. நீங்க சொன்ன இந்த பீகாரா இருக்கட்டும், தெலுங்கானாவா இருக்கட்டும், இந்த மாநிலங்கள்லாம் சர்வே எடுத்தாங்க சார். ஆனா அது எதுக்காகனா 50 விழுக்காடு தான் அங்க வந்து இடஒதுக்கீடு பின்பற்றப்படுது. சரி. ஆனா தமிழ்நாட்டுல 69% பின்பற்றப்படுது. சரி. அப்ப நம்ம ஏன் திரும்ப திரும்ப அதை கேட்கணும்? மண்டல் கமிஷன் முதல் முறையா சாத்தியப்படுத்த தமிழ்நாடு, அது இல்லாம 69% மாத்திர தமிழ்நாடு. இடஒதுக்கீடுல அவங்க எந்த குறையும் அது போய் ரீச் ஆச்சா இல்லையான்னு எனக்கு தெரியலையே. நான் இது நாட் ஒன்லி ஃபார் வந்து ரிசர்வேஷன். ரிசர்வேஷன் இந்த வாங்கி திங்கிறது, பிச்சை எடுக்கிறது, இது எதுக்கு இதையே பேசின்னு இருப்பானே. என் சமூக மக்களின் நிலை என்ன? 10 ஆண்டுக்கு ஒரு முறை அவருக்கு உயர்ந்தார்களா இல்லையா? அவ்வளோதான் எனக்கு. நீ இது சாதி வாரி கணக்கெடுப்புன்னு கூட பேர் வைக்காத. அப்புறம் மோடி வாரி கணக்கெடுப்பு, ஏதோ ஒரு கணக்கெடுப்பியா, பேய் கணக்கெடுப்புன்னு கூட வை, அதுக்கு பேரை. எனக்கு தேவை டீட்டெயில் தேவை. இந்த டீட்டெயில் ஒரு 10 வருடத்துக்கு ஒரு முறை அதை கம்பேர் பண்ணி பார்த்து இவங்கெல்லாம் வளர்ந்துருக்காங்களா இல்லையா, இவங்ககிட்ட அரசு திட்டங்கள் போயிருக்கா இல்லையா, அதை தான் சார் நீதிமன்றமும் சொல்லுங்க. நீதிமன்றங்கள் சாதிவாரி வந்து ஆலை என்றதுக்கு முன்னாடி எதிர்ப்பாக இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது அவர்களும் ஆமாமா இதெல்லாம் போய் சேர்ந்துருக்கா இல்லையா, எங்கேயோ மோட்டரை போடுறான், எங்கேயோ தண்ணி போகுது கைனில அப்படி மாதிரி உட்காந்துருக்கிறீங்க. அது கைனியில் போதா, வயலுக்கு போதா, வியலுக்கு போதா, வேலுக்கு போகுதா, இல்லை எங்கன்னா எலி பொந்தில் வந்து நண்டு பொந்தில் எங்கன்னா போய் நிற்குதா அப்படின்னு நமக்கு தெரியணும்ல சார். சாதி வாரி கணக்கெடுப்பு ஆய்வு எடுக்க முடியும், ஆனால் ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு நம்பர் தான் நம்மளால தர முடியுமே தவிர இந்த ஒரிஜினல் நம்பரால தர முடியாது. ஏன் தர முடியாது? அது மத்திய அரசால தான் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தாலும் தர முடியும். அப்போ இதுக்கு ஒரு நிதி செலவு பண்ணணும், அதுக்கு ஒரு நிதி செலவு பண்ணணுமா? மத்திய அரசு வந்து என்ன வந்து இப்போ இந்த கேரளா டிஜிட்டல் சர்வே பண்ணாங்கல்ல, நம்மளை கேட்காம மேலேருந்து அளந்தான்ல, அந்த மாதிரி ஜனங்களை கேட்காம மேலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அளந்துருமா? என்னதான் கதை விடுறீங்க? ஒரு சீமான் சொல்கிற மாதிரிப்பா, உனக்கு என்னப்பா நீங்கள் பைத்தியம், என்ன வேணாலும் பேசலாம்ப்பா அப்படின்னா கேட்கறதுக்கு நாங்கள் ஆள் இல்லை. புரிஞ்சுதா? எல்லாமே மேனுவலாக தான் எடுக்க விடும். சொல்லப்போனால் இன்றைக்கு பல பறையர்கள், பட்டியல் சமூக மக்கள் தங்கள் சாதிகளை மறைத்து வீட்டில் இருக்கலாம். இன்றைக்கும் வந்து தமிழ்காரனாக இருந்தால் கூட என்ன ஆளுங்கன்னு கேட்டு தான் வீடு கொடுக்குற கண்டிஷனில் இருக்குது. அப்போ நிறைய பேர் எங்கால் வந்து பறையன்னு சொல்லாமையே கூட இருப்பான். அப்படி எடுக்கிற போது அவன் வீட்டு ஓனர் கீழே இருப்பான், அவன் மேலே வந்து நிற்பான். ஆனாலும் அது ரகசியமாக பாதுகாக்கப்படணுங்கிறது ஒன்று இருக்குது. ஆனாலும் எடுக்கிறவருக்கும் ஒரு சாதி இருக்கும்ல. அந்த மனுஷன் நல்ல மனுஷனாக இருந்தால் பரவாயில்ல, அவங்க கொஞ்சம் கிறுக்கு பிடிச்சவனா இருந்தான்னு வச்சுக்க, இன்னும் ஏன் மேலே பல நாள் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க, வீட்டை காலி பண்ணி விடுவாங்களோ அப்படின்னு சாதியை மறக்கிற விஷயமும் இங்கே நடக்கலாம். அதால் அது கொஞ்சம் சென்சிட்டிவாக கொஞ்சம் பக்குவமாக பார்த்து சரியாக எடுக்கணும். பாதிப்பு எங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நீ எடியா பார்த்துருவேன் சொல்கிறேன் சார். நிதி சுமை வந்து எங்கள் மேலே ஏன் போடுறீங்க? அதை நாங்கள் மத்திய அரசு மேலே போடுறோம், நீங்களும் சேர்ந்து எங்களோட வலியுறுத்துங்க மத்திய அரசு. சரி, ஒரு வீட்டுக்கு ஒரு 100 ரூபா போட சொல்லுங்கப்பா, நாங்கள் கொடுத்துட்றோம்ப்பா. சரி, இதெல்லாம் லாஜிக்காக இருக்குமா சார்? என்ன லாஜிக்காக இருக்குது? 100 ரூபா போடுறோன்றது ஏற்புடையதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சரி, ஒரு தடவை இந்த இலவசமாக அந்த 1000 ரூபாய் தரல, அதை கட் பண்ணிட்டேன், ஒரு மாதத்துக்கு கட் பண்ணேன். ஏய் உன்னை எண்றதுக்கு தான் வந்து காசு இந்த தடவை தரல, அடுத்த தடவை தரேன்னு சொல்லி ஜனங்க இல்லை கொடுத்தே ஆகணும். 1000லாம் என் புருஷன் என்னை விட்டு போயிடுவான், 1000லாம் என் குடும்பமே செதஞ்சு சுப்பு 100 ஆகிடும், நான் வாழ்வதா சாவதா, நீ கொடுக்குற 1000 தான் என் வீடு என் குடும்பமே ஒட்டின்னு இருக்குதுன்னு யாரா கேட்க போகிறோமா? இல்லை கட் பண்ணதை ஒரு மாதம் கட் பண்ணு, என்ன இப்போ பிரச்சனை இல்லை?
நீங்கள் இப்போ ஒரு வருஷமாக கொடுக்குறீங்களா? ஒரு வருஷம் ஆச்சா நீரிங்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் வாழ்ந்து தானே இருந்தோம். அந்த மாதிரி நினச்சிட்டு போயிடுறோம். என்ன பிரச்சனை? இப்போ நீங்கள் இப்போ 1000 ரூபா போன தடவைலாம் அந்த என்னது பொங்க பையா கேவலம் முடிச்சதுக்கு அதை கொடுத்தீங்கல்ல, அதையும் கை நீட்டி உனக்கு தமிழ் தொங்க போட்டு வாங்கினான்ல, இப்போ தரல, செத்தா போயிட்டான், பொங்கல் கும்பிடாமையா போயிட்டான். அந்த மாதிரி எடுத்து போங்க. என்ன பிரச்சனை இதில்? 2011 எடுத்தது போல 2021 எடுக்க சொல்லி நாங்கள் மத்திய அரசுக்கு 2011 எடுத்தது 2015 வந்து அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்டுக்கு கொடுத்து 2016 அதை இன்னும் வெளியே இடலை. இந்த டீட்டெயிலாம் அவருக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போது 2011 வந்து அது மாதிரி ஆகிப்போச்சு. அது அப்போ 2022 எடுத்துருக்கணும். 2022 எடுக்கிறதுக்கு கொரோனா காலம் வந்துடுச்சு. இப்போ என்ன தான் இவருக்கான்? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு முதல்வர், பக்கத்து ஸ்டேட்காரன்னு முதல்வர் தானே, உங்கள் கூட வேறு உங்கள் கூட்டணி கட்சி இல்லை, அவங்களாம் எடுக்கிறாங்கல்ல, எடுத்துட்டு தான் போயேன். என்னவோ இப்போ நம்ம நாடு வந்து எடப்பாடியார் இருக்கிற போது 5 லட்சமோ 5.5 லட்சம் கோடி கடன் இருந்ததாகவும், இப்போது அந்த 5.5 லட்சம் கோடி கடன் 3.5 லட்சமாக குறைஞ்சிருக்கிற மாதிரிலாம் பேசுகிறீங்க. 5.5 8.5 மாறி இருக்குது. இதில் என்ன மிஞ்சி போனால் ஒரு 200 கோடி ஆகும், 500 கோடி ஆகுமா? ஆகட்டும், போனால் போகுது. ஒரு தேர்தலுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம்? தேர்தல் இங்கே வந்து சட்டப்பூர்வமாக நியாயபூர்வமாக நடக்குதா? அவன் பாட்டு தேர்தல் கமிஷன் வந்து அவ்வளோ அதிகாரியில் போட்டு அவ்வளோ செலவு பண்ணுறான், நீ அதில் திருத்தரமாக காசை கொடுத்தலாம் ஓட்டு வாங்கி முடிக்கிறோம். எவ்வளோ நாட்டில் வேஸ்ட் ஆகுது. வேஸ்ட்டோட வேஸ்ட்டாக போட்டோம். என்ன எண்ணுவதற்கு தானே வேஸ்ட் ஆகுது. அப்புறம் என்ன சார்? இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறது மத்திய மாநில அரசு ரெண்டுமே தான். இதில் வந்து மத்திய அரசை விமர்சிக்காம இவங்க வந்து திமுக மட்டும் விமர்சிக்க பாருங்க, பின்னாடி மத்திய அரசு இருக்குன்னு சொல்றாங்க. மத்திய அரசையும் இதில் நம்ம விமர்சிக்கலாம். ஆனால் பல ஸ்டேட் எடுத்துட்டான்ல, உனக்கு என்ன நோவுது? நீ தான் டாஸ்மார்க்க முன்னாலே மத்திய அரசை காரணம் காட்டுறிய. இப்போ உங்ககிட்ட நாங்கள் என்ன நியாயத்தை கேட்க முடியும்? இல்லை, உங்க பின்னாடி எல்லாம் வந்து மத்திய அரசு இருக்கு, இருக்கட்டும், வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்து இருக்கட்டும், நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் யாருன்னா, ஐயோ எனக்கு அந்த ஆள் ஆகாது, நான் அவர் பேரை சொல்ல மாட்டேன் அப்படியே சொல்லுவார். சொல்லுங்க, அப்படியே சொல்லுவார். இல்லை, நம்மலாம் ஒன்றிய அரசுன்னு நேரு ஸ்டேடியத்தில் சொன்னார் பார்த்தீங்களா, இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர்னு. அப்பேற்பட்ட ஆள் நம்ம மரியாதைக்குரிய முதல்வர். அதனால சும்மா இவங்க சொல்கிறதுக்கு நான் என்ன சொல்கிறேன், எந்த ஸ்டேட்டுமே எடுக்கல. ஐயோ லூஸ் மாதிரி பேசுகிறீங்க. எந்த ஸ்டேட்டாவது வந்து இந்த மாதிரி கணக்கெடுப்பு எடுத்தானா? எதுக்கையா என்னைய போய் எடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் முதல்வர் பக்கம் நிற்போம், தமிழக அரசின் பக்கம் நிற்போம். எல்லாரும் எடுத்துட்டான், நீயும் எடுன்னு சொல்கிறோம், நீ ஏன் எடுக்கலை அப்படின்னும் போது இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கர பூதம் இருக்கிறதா எல்லாரும் சொல்கிறாங்க. சார், முன்னாடி வந்து ராமதாஸ் அவர்கள் மட்டும் இந்த கோரிக்கை வச்சுட்டு இருந்தார், அப்புறம் சீமான் வச்சாரு, இப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வைக்கிறீங்க. சீமான் அவர்களும் 1ஆம் தேதி வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லியும் பஞ்சமி நிலம் மீட்க சொல்லியும் ஒரு பேரணி நடத்ததான் இருக்காரு. எல்லாரும் சேர்ந்து அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அதுக்கான தேவை மிக முக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தானே. இதில் யாரும் பாகிஸ்தான்காரங்க இல்லை, சைனாவிலேருந்து, ஃப்ரான்ஸ்லேருந்து, லண்டன்லேருந்து தேவை மிக முக்கியமாக இருக்கான்னு கேட்குறோம் சார். இருக்கிறத நாங்கள் உணர்றோம். இருக்கிறது இங்கே பெரும் சாதிகள் நாங்கள் தானே, பெரும் சமூக மக்கள் நாங்கள் தானே. நாங்கள் எல்லாரும் எடுக்க தானே சொல்கிறோம், எடுத்துகிட்டு போம் சார். ஒரு மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை தானே. கடமையா இல்லையா? அந்த பொறுப்பு அரசுக்கு இருக்கா இல்லையா? எல்லாரும் என் தலை என்னன்றோம், ஏன்ட்டு போ. புரியுது சார். திருமாவளவன் அவர்கள் வந்து மணி அவர்களுக்கு கொடுத்த பேட்டியில நீங்க சொன்னது போல தமிழ் தேசியம் வந்து சீமான் பேசுவது தமிழ் தேசியமே அல்ல, சீமான் வந்து தமிழ் தேசியம் என்ற பெயரில் RSS சன்பரிவார் அமைப்புக்கு துணை போகும் அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். சரி, போனா என்ன, உனக்கு என்ன? போனா என்ன, போட்டோம் அப்படின்னா சார், அது சரியான தமிழ் தேசியம் ஏங்க? நீ யார் அதை சொல்றதுக்கு? அதாவதுங்க, முருகனோட மனைவி என்ன புடவை கட்டணும் முருகன் முடிவு பண்ணலாம். எதிர் வீட்டில் இருக்கிற கிருஷ்ணன் எப்படிங்க முடிவு பண்ண முடியும்? சீமான் என்ன அரசியலை வைக்கணும்னு சீமான் முடிவு பண்ணட்டும். இவங்களுக்கெல்லாம் வந்து திராவிடத்தையோ இல்லை ஆளுகின்ற திமுக அரசோ ஏதாவது குறை சொன்னால் கேட்குற கேள்விக்கு எவங்கிட்டையும் பதில் கிடையாது. வந்து எல்லாமே வந்து சங்கின்ற ஒரு முத்திரையை கொடுத்துருவான். இருக்கட்டும், ஒரு தோழமை கட்சி நான், அதனால உங்களுக்கு நான் இதை ஒரு இதுவாக சொல்கிறேன். அப்போ சீமான் வளரணும்னு நீ நினைக்கிற தங்கம்? என் தங்கம் திரும்ப சீமான் வரணும்னு நினைக்குதா புள்ள? அப்போ எப்படி நாம் தமிழர் ஓம் தமிழர்ன்றாங்க, சீமான சங்கின்றாங்க? சொல்லுங்கள். இல்லை இல்லை இல்லை, நான் வந்து வேற எங்கே இருந்தாலும்
சீமான் தமிழ் தேசியம் தமிழர்னு பேசுகிறாருல, நானும் அவருக்கு ஆதரவாக தான் இருக்கிறேன். சரி. நானும் வேறு படிப்புக்காக நான் இங்கே இருக்கிறேன். அப்படியாவது நீ சொல்லியிருக்கேன் என்றைக்காவது? ம். பரவாயில்ல, இந்த மனுஷனால சில நல்ல விஷயங்கள் நடக்குது. வந்து சாதி பார்த்து ஓட்டு போடாதன்றான். அது சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டுன்றாரு. ம். பரவாயில்லையே, நம்ம கூட வந்து சிதம்பரத்தில் வந்து எஸ்சிக்கு 400, இது பிசிக்கு 400, எஸ்சிக்கு 200 கொடுத்தோம். ம். அதே சனாதனம் தானே, ம். டிஸ்கிரிமினேஷனை கொடுத்தோம். இந்த சீமான் பாரு வந்து ஒரு பைசா கொடுக்காம பாட்டு வராரு, பாட்டு மைக்கில் பேசுகிறாரு, பாட்டு போய் எங்கன்னா தங்குறாரு, எல்லாம் அதை கேட்டு போய் ஓட்டு போடுறான். ம். புரியுது. அப்படின்னு என்னைக்காவது செஞ்சுருக்கிறியா? ம். நீனே ஓட்டுக்கு காசு கொடுத்தானே ஜெயிக்கிற. ம். அப்புறம் அதால் சார், அவர் மணி என்ன சொல்கிறாருல, அல்சேஷன், ம். அதே மணியன்னு தான் சொன்னார். ம். அறிவாலயத்தில் 100க்கும் மேற்பட்ட அல்சேஷன் நாய்களை வளர்க்கிறார்கள். சரி. அந்த நாய்களுக்கு என்னென்ன ஃபீடிங், ம். அதாவது தயிர் சாதம் சிலது சாப்பிடும், சிலது கறி சாப்பிடும், ம். அந்த மாதிரி சிலது பன்னு சாப்பிடும், சிலது இந்த பெடிகிரி சாப்பிடும். அந்த மாதிரி அதுங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணப்படுகிறது அண்ணா அறிவாலயத்தால் அப்படின்னு மணி என்ன சொன்னார். அப்புறம் நம்ம அதில் போய் நம்ம வேற என்ன, அதுக்கு மேலே நம்ம என்ன விமர்சனம் பண்ணுறது? பெரியார் விவகாரத்துல கூட அவங்க வந்து டெக்னிக்கலா விவாதிக்கல, அதாவது கருத்து முரண்படல. கருத்து முரண்பட்டா நானே அதை வரவேற்கிறேன். பார்ப்பனர்கள் நீ யாரு? நீ யாரு? நீனா ஓல் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடா? இல்லை உங்ககிட்ட காசு வாங்கி எல்லாரும் இயக்கம் நடத்துருமா? நீயே ஒருத்தங்கிட்ட வந்து குண்டின்னு கூழ் வாங்கி குடிச்சுன்னுக்கிற. அவரும் தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு கட்சியா இருக்காரு. அப்படியா? அதாவது தான் தமிழ் தேசியம் பேசுகிற சீமானை நீ பேசுறது தமிழ் தேசியமே இல்லை அப்படின்றாரா? தமிழ் தேசியம்னா தனி நாடுன்னு பேசணும். அரசியல் களத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அது தமிழ் தேசியமே இல்லை. சரி, சீமான் நாளைக்கு தனி நாடு பேசுறாருன்னு ஒரு பொருள் வச்சுப்போம். சீமான் தனி நாடு பேசினால் அது யாருக்காக இருக்கும்? இல்லை சீமானை விடுங்க, யாரோ ஒருத்தருங்க ஒரு XY தனிநாடு கோரிக்கையை வலியுறுத்தி பேசுகிறார். திருமாவளவன் உடனடியாக அவரோட போய் நிற்க தயாரா? சொல்லுங்க. தனிநாடு கோரிக்கையை வலியுறுத்தி இங்கே ஒரு இயக்கம் நடத்தப்பட்டால் திருமாவளவன் அதில் முதல் படைத்தளபதியாக, லெப்டினன்ட் கேர்னலாக, தளபதி கூட வேணாம், தளபதினா சின்னது, நம்ம தலைவர் சொன்ன மாதிரி லெப்டினன்ட் கேர்னலாக நான் வந்து நிற்பேன் அப்படின்னு நாளைக்கே அறிவிக்கிட்டோம். நம்ம எல்லாம் போய் அண்ணன் சீமான்கிட்ட உட்காந்து, என்ன இந்த பார், நீ இது வரைக்கும் பேசுனதெல்லாம் தப்பு, அதால் சொல்கிறேன், நான் ஒழுங்காக சொல்கிறேன், நீ இதோட தனித்தமிழ்நாடுன்னு பேசு. இவர் சொல்கிறார்ல, வந்து நம்ம தமிழரசன் பேசியது வேற, அதுதான் தமிழ் தேசியம் சொல்கிறாருல்ல, பேசு. அந்த மாதிரி நீ பேசுனா, நீ பேசி, நீ சும்மா நான் நீ ரகசியமோட ஃபோனில் பேசுனா, திருமாண்ணே அவர் அண்ணன் தானே சொல்லார் இவர், திருமாண்ணே நம்ம நாளையிலேருந்து தமிழ் தேசிய அரசியலில் பேச போகிறோம், நீங்கள் சொன்ன மாதிரி தமிழரசன் என்ன அரசியல் பேசினாரோ அதை ராவாக பேசுகிறேன்னே அப்படின்னா, தம்பி நான் உடனடியாக திமுகவை விட்டு வெளியே வந்து நான் உங்கூடயே வந்துடுறேன், நீலாங்கிற பக்கத்தில் நானும் வீடு வந்துடுறேன், நம்ம 2 பேரும் எஸ்கேப் ஆகிறது இருந்தால் தலைமறைவு இயக்கம் நடத்துவதென்றால் உங்கூடயே நானும் தலைமறைவாயிடுறேன் தம்பி அப்படின்னு சொல்லுவாரம்மா. கேட்டு சொல்லுங்க சார். திராவிட எதிர்ப்பு அரசியல்னு சொல்லிட்டு தெலுங்கு வெறுப்பு அரசியலை பேசுறது சீமான். நாங்கள் யாரும் தெலுங்கு வெறுப்பு அரசியெல்லாம் பேசலை. அதாவது திராவிடம் தமிழகத்தில் இருக்கிற எல்லா தெலுங்கர்களும் திராவிடர்கள் அப்படிலாம் நாங்கள் சொல்லலை. ஆனால் திராவிடம் பேசுகிற எல்லாரும் தெலுங்கனா இருக்கிறான். அதோடு மட்டும் இல்லாமல் இந்தியாவை கடந்து இலங்கையிலும் எவனெல்லாம் திராவிடம் பெரியார்னு பேசுகிறானோ அவனும் தெலுங்கனாவே இருக்கிறான். அப்போ நாங்கள் என்ன தான் பண்ண சொல்கிறது? சரி, இலங்கையில் தான் அப்படின்னா லண்டனில் போய் பேசுகிறதும் தெலுங்குலேயே பேசுது. நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ நம்ம வந்து தெலுங்கர்களை குறை சொல்லாமல் கடந்து போக முடியுமா? தெலுங்குகளை குறை சொல்வதென்றால் எல்லா தெலுங்கர்களையும் குறை சொல்வது அல்ல. சீலையம்பட்டி ராஜாராம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தெலுங்கு கொசவர், பானசெட்டி செய்கிறாங்கல்ல, தெலுங்கு கொசவர். அவரை இந்த தமிழ் சமூகம், குறிப்பாக பறையர் சமூகம் தூக்கி சுமந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? பல ஆண்டுகள் அவர் வந்து காவல்துறையால் தேடப்பட்ட நபர். அவர் எங்கே இருந்திருப்பார்? எங்கே சார்ந்திருப்பார்? சொல்லுங்கள். எங்கெல்லாம் தெலுங்கு கொசவர்காரர்களோ அங்கே போய் இருந்திருப்பாரா? பறக்குடிகள் தானே இருந்திருப்பார். இதே எங்கள் அண்ணன் திருமாவளவன் ஷெல்டரில் தானே பல நாள் இருந்தார் அவர். அப்போ அவரை யாராவது மொழியா தெலுங்கா அப்படியா பார்த்தாங்களா? சார், தமிழுக்கு தொண்டு செய்தவர் பல பேர் தெலுங்கர்கள் இருக்கிறாங்க சார். நான் என்ன சொல்கிறேன், ஏன் நமக்கு இந்த தெலுங்குகள் மீது பிரச்சனை வருதுன்னா,
நான் வந்து என்னது இந்த வைகோவுக்கு என்ன பேர்? வைகோபாலன். இல்லை சார், வேறு ஏதோ புரட்சி புயலா? புரட்சி புயல் தானே. புரட்சி புயல் அண்ணன் வைகோ என்ன அந்த தமிழர் இந்த தமிழர்லாம் சொன்னானோ. ஏய், எங்கே வந்து இனிமேல் எங்கள் அப்பா காலத்தில் தான் ஏமாத்துறேன், இப்பயும் ஏமாத்துறேன் நைனா, ஒத்து நைனா அப்படின்னு சொல்லி அவரை வந்து தெலுங்கர்கள் என்று அம்பலப்படுத்தினார்கள். ஒரு கட்டத்தில் மரியாதைக்குரிய வைகோ அவர்கள், ஆம் நான் தெலுங்கன் தான், ஆனால் நான் இந்த தமிழுக்கும் தமிழருக்கும் செய்தது ஏராளம் ஏராளம் அப்படின்னு சொன்னார். பல பேரை நான் சொல்லுவேன், இப்போ தெலுங்கர்களாக இருந்து தமிழுக்காக தமிழ்நாட்டுக்காக இருந்தவர்கள், அவர்களெலாம் யாரும் நம்ம அப்படி பார்க்கல. நீ உன்னோட முகத்தை மறைத்து கொண்டு இந்த மாதிரி பேசும்போது தான் சிக்கலே வருது. ஒரு அளவுக்கு மேல வந்து தமிழ் தேசியம் பேசுறவங்களை வளர விட மாட்டாங்க பாஜக. ஆனா சீமானை வளர விடுறாங்க. பின்னாடி இவங்க இருக்காங்களோன்ற சந்தேகம் இருக்கு. சரி இருக்கட்டும்ப்பா, உனக்கு என்னப்பா இருக்கட்டும். இப்ப என்ன திராவிடத்தை ஆதரிப்பதற்கு இங்க பாருங்க, நீ எடுப்பல, நான் வீணா தானே போறேன், போட்டோம். என்ன உனக்கு திராவிடத்தை ஆதரித்து பேசுவதற்கு உனக்கு 1000 காரணம் இருக்கும்போது வேறொரு சித்தாந்தத்தை பேசுவதற்கும் 1000 காரணம் இருக்கும். சீமானவர்கள் அந்த மாதிரி இல்லை. சீமானவர்கள் அந்த மாதிரி இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன். இருந்தாலும் உன் சித்தாந்தத்தை பேசுவதற்கு, நீ ஒரு சித்தாந்தத்தை ஆதரித்து பேசுவதற்கு உனக்கு பல காரணம் இருக்குல்ல. அதே மாதிரி மாற்று சித்தாந்தத்தை ஆதரித்து பேசுவதற்கும் பல காரணங்கள் இருக்கும். சங்கினா சங்கிதான். இப்போ என்ன உனக்கு என்ன ஆச்சு? என்னைய கொடுத்தா சங்கின்றான். சீமான் பேசும் தமிழ் தேசியம் சீமானுக்கே உதவாது, அது பிற்காலத்தில் பாஜகவுக்கு மட்டும்தான் உதவும். சரி, என்ன பண்ணலாம் இப்போ? சரி, நீங்கள் 2 பேரும் நீங்கள் போய் சீமான் கூட சேர்ந்துரு, இல்லை சீமானும் விடுதலை சிறுத்தைகள்லாம் இணைஞ்சு ஒரு அணியில் நிற்போம். இரட்டை குழல் துப்பாக்கியில் 3வது கோளாணி போய் எங்கேயோ திராவிடத்தை காப்பாற்றுவதற்கு இரட்டை குழல் துப்பாக்கியாக திமுகவும் இருக்கிற போது நானும் 3வது கோளாக சேர்ந்து பண்ணல. தமிழ் தேசியத்தை பாதுகாப்பதற்கு, இல்லை தமிழர்களை பாதுகாப்பதற்கு செந்தமன் சீமானோடு இவருனா ஏசி தமிழரா, ஏச்சி தமிழர் இணைந்து நிற்பார், நாங்கள் இருவரும் இரட்டை குழல் துப்பாக்கி செயல்படுவோம்னு சொல்லு. சரி, கெட்டு போய் இருக்கிற சீமானை திருத்து. 36 லட்சம் ஓட்டு வச்சிருக்காருல அந்த மனுஷன். நீ போய் அவர் திருத்த. சொல்றேன், தோழமையா தான் பாக்குறேன். அதனாலதான் நான் இவ்வளவு கருத்துக்களை சொல்ல. நீ தோழமையாக பார்க்காதப்பா, தோளோடு தோளா நில்லுப்பா. தோழமையா ஏன் பார்க்குற? ஐயோ பாவம் அடிபட்டாரோ அப்படின்னு சொல்லாதப்பா. கையை குடிச்சு தூக்குப்பா. உன் அண்ணன் தம்பி தானே, தமிழர் தானே சீமானு, அதில் ஒத்துக்கிறியா? நீ தமிழர் தானே, அது முதல்ல அதை ஒத்துக்கிறியா? 2 தமிழர்கள் இணைந்து நிற்பதில் சிக்கல் இல்லைல்ல. இல்லை சொல்லிவிடு, மற்ற எல்லாம் சொல்கிற மாதிரி நான் திம்மவாள் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் ஒன்று இந்த கம்பல் பண்ண போகிறதில்ல, ஒன்று தள்ள போகிறதில்ல. நீ தமிழர்னு நீ வந்து உணர்ந்தீங்கன்னா, இல்லை உண்மையிலே தமிழர்னா 2 பேரும் போய் நில்லுங்க. அப்புறம் என்ன, தமிழ்நாட்டை மாற்றுவோம். 2 பெரும் சக்திகள் நின்னா அப்புறம் அது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும்ல. மும்மொழி கொள்கையை வந்து பேசியிருக்காங்க. அதுல வந்து எல்லா கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, பாஜக தவிர. அண்ணாமலை கேட்டிருக்காரு, சீமான் இவ்வளவு பேசுறாரு, சீமானியோட பையன் எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. மும்மொழி கொள்கையில உங்களோட நிலைப்பாடுங்க சார்? இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை மொழி கொள்கை இருக்குது? இருமொழி கொள்கை. அப்படி சொல்றீங்களா? இருமொழி கொள்கை எங்க இருக்குது? அரசு பள்ளிகளில் இருக்குது. மற்ற இடத்துல என்ன இருக்குது? பிரைவேட் பள்ளிகளில் எத்தனை மொழி கொள்கை? தனியார் அவங்க விருப்பப்பட்டு படிச்சுக்கிறாங்க. ஆனா அரசு கொள்கையில இருமொழி கொள்கை தானே. சரி, இப்போ அரசு வந்து சாராயம் விற்கக்கூடாது, கள்ளச்சாராயமா, அதாவது டாஸ்மார்க் சாராயத்தை தவிர வேறு எதையும் விற்கக்கூடாது. விருப்பப்படுறோம், அதை விற்றுக்கலான்னா விட்டுருமா? சொல்லுங்க. அந்த அளவுக்கு தப்பான விஷயமா சார் இன்னொரு மொழி படிக்கிறது? ஆமா, என்னோட பாலிசி இருமொழி. ஏங்க, என்னோட நாட்டின் சட்டத்திட்டம் 2 மொழி தான். இங்க இருமொழி கொள்கை. எப்பரா நீ வந்து 3 மொழி கொள்கை இங்க நடத்துற? கேட்கணுமா இல்லையா? இப்போ நம்ம கிட்ட ஆட்சி அதிகாரம் போது, ஏய் 2 இருமொழி கொள்கை தான் கம்பல்சரி. இங்கே இருக்கிறவங்கலாம் தமிழை கற்றாகணும், அதுக்கப்புறம் இங்கிலீஷு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வேணால் நீ வேறு எந்த மொழி வேணால் கற்றுக்கோ. அந்த மொழியை கற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தனியாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம். இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்போக்கன் ஹிந்தி, ஸ்போக்கன் தெலுங்கு, ஸ்போக்கன் கன்னடா, அந்த மாதிரி அரசே கூட நடத்தையா. பள்ளிக்கூடத்துக்கு வந்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷை தவிர வேற ஒன்றும் படிக்கக்கூடாது பார்த்துக்க அப்படின்னு கூட நாங்கள் செய்வோமே. அந்த மாதிரி செய்யுங்க. ஏன் விட்டீங்க? இப்போ நம்ம யாரும் வந்து சார் இருக்கிற மொழியை சொல்லிக் கொடுக்குறதுக்கு எங்கே வாஜியார் இல்லை. 10வது படிக்கிறான், இல்லை 8வது படிக்கிறான், ஒரு நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டான், தமிழில் செய்தித்தாளை படிக்க மாட்டான். இப்படி வளர்ந்து வச்சுக்கிறோம். ஒரு போஸ்ட் கார்டை கொடுத்து இடை ஒரு லெட்டர் எழுதுறான் கம்யூனிட்டினா ஏத மாட்டான் சார். இந்த லட்சத்தில் தான் தமிழ்நாட்டு தமிழ் பிள்ளைகள் இன்றைக்கு வளர்ந்துருக்குறாங்க. ஒரு சந்ததி தமிழே தெரியாத சந்ததி ஒன்று வளர்ந்துடுச்சு. அதுக்கு ஒன்று இங்கிலீஷ் தெரியுது, ஹிந்தி தெரியுது,
ஃப்ரெஞ்சு கூட தெரியுது. ம். கர்மபுட்ச தமிழை ஒரு பயத்தை எழுத மாட்டான், அவன் பேர் கேட்டால் கூட எழுத மாட்டான். ஐ டோன்ட் நோ தமிழ்ன்றான். ம். அப்படி ஒரு இளைய சமூகத்தை நீங்கள் உருவாக்கி இங்கே வச்சுட்டு, நான் வந்து இருமொழி கொள்கை உடையவன், நான் மும்மொழிக்கு எதிரானவன்னா கதை விடாதீங்க. ம். முதல்ல என்ன இந்த 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 மும்மொழி கொள்கையில் முதல்ல இருக்கிற 2 மொழி எங்கள் பசங்களுக்கு ஒழுங்காக கற்றுக்குறோம் சாமி. புரியுது. பள்ளிக்கூடம் போனான்னா அவன் படிக்கிறதுக்கு ஏற்ற சூழல் அங்கே ஏற்படுத்துகிறான். அப்புறம் அவன் முடிவு பண்ணேன்டா, எப்பா 2 போர் அடிக்குது, இன்னொன்று கற்றுப்போன்னு. ம். அதெல்லாம் சும்மா இது வந்து இது எல்லா இடத்திலும் மும்மொழி கொள்கை தான் சார் இன்றைக்கி இருக்குதுங்க. புரியுது. பணங்கிறவன் 3 கற்றுக்கிறான், பணம் இல்லாதவன் தமிழே கற்றுக்க முடியாமல் அரசு பள்ளியில் போய் ஒரு டிஃபன் பாக்ஸை வச்சுக்கின்னு சோறு போடுவானா உப்புமா போடுவானான்னு காத்து கிடக்குறான். அவ்வளோதான். சார், நீங்க ஆதரிக்கக்கூடிய சீமான் கூட வந்து மொழிக் கொள்கையில விருப்ப பாடம் வந்து இங்கிலீஷாவோ இல்ல கொள்கை பாடம் வந்து தமிழாவோ எந்த பாடமா 3ஆவதா கத்துக்கலாம், இந்தி உட்பட சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. அதுக்கும் மும்மொழி கொள்கைக்கும் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்புறம் சீமான் எங்களை எதிர்க்கணும்னு கேட்கிறாரு. இல்லை, மும்மொழி கொள்கையில் வந்துங்க ஏற்கனவே இருக்கிற 2 மொழி, இன்னொன்றும் பிராந்திய மொழி கற்றுக்கலான்னு சொல்கிறாங்க. சரி. இந்தி இல்லை, ம். தெலுங்கு, கன்னடா அப்படின்னு ஒரு 5-6 பிராந்திய மொழிகளை சொல்லியிருக்காங்க. அது வந்து இப்போ சப்போஸ் நம்ம தெலுங்கு கற்றுக்கணும்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஆந்திரா அரசோடு ஒரு MOU ஒப்பந்தம், புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அதற்கான வழிமுறைகளை செஞ்சுக்கலான்னு அந்த புதிய கல்விக் கொள்கைகள் இருக்குது. சரி. நான் என்ன சொல்கிறேன், இருக்க கருமத்தையே எங்களால் படிக்க முடியலையே, எங்களுக்கு படிப்பு சொல்லி தர மாட்டேறியே, இன்னொன்று எங்கே வரப்போகுது. அப்படி வந்து இன்னொரு மாற்று மொழி வரணும்னா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 5 மொழி பிராந்திய மொழிகளும் சேர்த்து இந்தியும் சேர்த்து ஒரு 5ன்னு ஆவரேஜாக போட்டால் ஒரு ஸ்கூலுக்கும் ஒரு 50 வாத்தியாரை போடணும். இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு மொழியில் 2 வாத்தியார்னா கூட ஒரு 10 வாத்தியாரை போடணும். இருக்கிற வாத்தியாருக்கே பணம் கொடுத்துக்கு வக்கில்ல, அந்த 2145 கூட ஏதோ ஒன்று அதை ரிலீஸ் பண்ணால் தான் நாங்கள் சம்பளமே கொடுப்போம்னு இங்கே இருக்கிற கண்டிஷனில் ஏற்கனவே 10,000 பள்ளி கல்விகள் வந்து எழுந்து விட நிலையில் இருக்குது. அப்புறம் அதுக்கெல்லாம் போய் அதை கட்டினா போய் நீங்கள் வந்து காசு வாங்கிட்டு வந்து எப்போ பில்டிங்கை கட்டுங்கப்பா அப்படின்னு சொல்கிற நிலையில், இன்றைக்கும் மரத்தடியில் வகுப்புகள் நடைபெறுகிற நிலையில், இன்றைக்கும் பசங்க வந்து திறந்த வெளியில் ஒன்றுக்கு மலம் போகிற பள்ளிக்கூடங்கள் இருக்கிற நிலையில், இன்றைக்கும் வந்து சுற்றுச்சுவர் இல்லாமல், சுகாதாரமற்று படிக்க வசதி இல்லாமல், மேல்கூரை இல்லாமல், மரத்தடி அங்கே இங்கே மொத்தமாக வந்து 200-300 மாணவர்களை வைத்து ஒரே வாத்தியார் மாட்டு மந்தம் மாதிரி ஒரே வாத்தியார் மேய்க்கிறதும் இங்கே தமிழகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் சரி பண்ணுங்க முதல்ல, அப்புறம் நம்ம மும்மொழிக்கும் 4 மொழிக்கும் போகலாம். நடப்பு கால அரசியல் குறித்து விவாதித்ததுக்கு நன்றி சார். மற்றும் நன்றி.